மதுரை கரும்பாலையில் டெல்லி இளைஞர் போராட்டத்திற்கு ஆதரவாக நீட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு அமைப்புகள் தொடர் முழக்க போராட்டத்திற்காக இன்று முதல் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அன்பார்ந்த குடியிருப்பு மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த கரும்பாலை பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் நீட்டுக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் வணக்கம். நாங்கள் இன்றிலிருந்து இந்த இடத்தில் இந்தியா முழுக்க ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவுடைய தூணாக விளங்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். நீட்டுக்கு எதிரான போராட்டம், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், மாணவர்கள் மீது தாக்கியவர்கள் மீது நீதி விசாரணை வேண்டும், அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து தண்டனத்தில் மட்டும் இந்த போராட்டம் நடத்தவில்லை. சிஜேபி என்கின்ற கட்சி ஒருங்கிணைப்பில் தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் என்பது இன்று பீகார், குஜராத், மேற்கு வங்காளம், இன்னும் சில வெளிநாடுகளிலும், தென் தமிழகத்தில், தென்னாட்டில் கேரளா, தமிழ்நாடு ஆகிய இடங்களிலும் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் வீறு கொண்டு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தோழர்களே, நண்பர்களே, இந்த பகுதி வாழ் பெருமக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான். நாங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய சிந்தனையும் மார்க்சிய லெனினிய பெரியாரிய சிந்தனையோடு நாங்கள் இந்த களத்தில் பல ஆண்டுகளாக களமாடி கொண்டிருக்கின்றோம். நீட்டில் முதல் பலியான பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த அனிதா அவர்கள் இறந்தபோது இதே பதட்டத்தோடும் தமிழகம் கொந்தளித்தது. எங்களை எல்லாம் தமிழன்னை சிறையில் சிறைபிடித்தார்கள். அப்பொழுதே இந்த போராட்டம் வீறு கொண்டு எழுந்திருந்தால், தொடர்ச்சியாக அணைய விடாமல் பாதுகாக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் நீட் தேர்வு விலக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு பெரிய போராட்டம் எழுந்திருக்காது. ஆனால் அதனுடைய பாதிப்பு என்பது ஒவ்வொரு தேர்விலும் மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு தேர்விலும் நீட்டினுடைய விடைத்தாள், வினாத்தாள் கசிவு ஏற்படுகின்றது. ஒவ்வொரு தேர்விலும் மாணவ செல்வங்களை, அந்த பெண் மாணவர்களை தோளக்கலட்டு, தாலியை கலட்டு, உடையை கலட்டு, உள்ளாடைய கலட்டு, இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டு ஒரு தடவை அல்ல தோழர்களே, நண்பர்களே, 152 தடவை இந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேர்விலும் ஒரு மாணவர் இறந்து விடுகிறார். இப்படி பல மாணவ செல்வங்களை நாம் இழந்து இன்றைக்கு நாம் வீதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடம் கரும்பாலை என்பது உழைக்கக்கூடிய மக்கள், இந்த நாட்டை தூய்மை செய்யக்கூடிய மக்கள், இந்த மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த மதுரை மாவட்டத்திற்காக ஒரு தூய்மை பணியாளர்கள் நிறைந்த இந்த பகுதியில் நாங்கள் உங்களை நம்பிதான் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடர் முழக்க போராட்டம். இந்த போராட்டத்திற்கு தொடர்ச்சியாக
நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த பட்டினி போராட்டமானாலும் சரி, முற்றுகை போராட்டமானாலும் சரி, இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை நீட்டுக்கு எதிரான போராட்டமும் எப்பொழுது முடிவுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நாங்களும் இந்த இடத்தை விட்டு நகரதா திட்டமிட்டிருக்கோம். நாங்க யார்த்தையும் இது நம்ம சந்துரு தோழருடைய இல்லம், எங்க இல்லத்துல நாங்க கூடி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களாலையும் சும்மா இருக்க முடியாது. நாங்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில நாங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம். நீட்டுக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பு சார்பாக தொடங்கி இருக்கின்றோம். ஆகையால் பகுதிவாழ் மக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை தொடக்கமாக முழக்கம். கண்டிக்கின்றோம் 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 ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் உடனடியாக ரத்து செய் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு RSS தர்மேந்திர பிரதானே உடனடியாக பதவி விலகு கலைத்திடு கலைத்திடு தேசிய தேர்வு முகமையை உடனடியாக கலைத்திடு. போராட்டம் இது போராட்டம், தொடர் முழக்க போராட்டம், நீட் எதிர்ப்பு போராட்டம், காவி மைய கல்விக்கு கார்ப்பரேட் கல்விக்கு எதிரான போராட்டம். கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வா திணிக்காதே 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 புதிய கல்வி கொள்கை பெயரில் புதிய கல்வி கொள்கை பெயரில் குலக்கல்வியை திணிக்காதே. பெருகுது பார் பெருகுது பார் பெருகுது பார் கல்வி வியாபாரமானதால் நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் புற்றீசல்கள் போல பேல் பெருகுது பார். இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு பயிற்சி மையம் என்ற பெயரில் இயங்கும் கொள்ளை நிறுவனங்களை கார்ப்பரேட் கொள்ளை நிறுவனங்களை உடனடியாக இழுத்து மூடு. நெருக்காதே 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 உரிமைக்காக போராடும் மாணவர்களின் குரல் வலைகளை நெருக்காதே நெருக்காதே. குண்டாந்தரிக்கும் கண்ணீர் பொய்க்கும் குண்டாந்தரிக்கும் கண்ணீர் பொய்க்கும் அடிபணியாமல் துணிந்து இயங்கும் அடிபணியாமல் துணிந்து நிற்கும் தில்லி மாணவர் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் துணை நிற்போம் துணை நிற்போம் நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு போராடும் இளைஞர்களுக்கு ஜனநாயக சக்திகள் நாங்கள் எதிர்ப்பு மக்கள் கூட்டணி நீட் எதிர்ப்பு மக்கள் கூட்டணி துணை நிற்போம் துணை நிற்போம் கண்டிக்கின்றோம் 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 ஜனநாயக வழியிலே அமைதி வழியிலே போராடிய மாணவர் மீது போராடிய இளைஞர் மீது RSS குண்டர்களை டெல்லி காவல்துறையை துணை ராணுவ படையினரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ரத்து செய் ரத்து செய்
தோழர்களே, அண்ணே முழக்க போடணுமானே தோழர்களே, இந்த தொடர் முழக்க போராட்டத்தினை தமிழ் தேச மக்கள் முன்னணிய தோழர் நீதா பாண்டியன் அவர்கள் தொடங்கி வைப்பார். தொடர்ச்சியாக கடந்த மாதம் முதல் டெல்லியிலே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பாக தொடர் போராட்டம் நடந்து வருகிறது. சூழலியல் போராளி வாங்சாங் அவர்கள் தொடர் உண்ணாவிரதமிருந்து மருத்துவமனைக்கு கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டு அவர் இன்றைக்கு உண்ணாநிலை போராட்டத்தை உண்ணாநிலையை நிறுத்தியிருக்கிறார். போராட்டம் தொடரும் என்றிருக்கிறார். டெல்லி போராட்ட களத்திலே அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே பிரபலமான திரைப்பட நடிகர்கள் சப்னா ஆஸ்மி உட்பட இன்னும் பலர், பிரகாஷ்ராஜ் அந்த போராட்ட களத்திலேயே முன்னிற்கிறார். 20ஆம் தேதி டெல்லி நாடாளுமன்றம் நோக்கிய அந்த பேரணியை காட்டுமிராண்டித்தனமாக ஆயுதப்படை, இந்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆயுதப்படை அந்த லத்தியினுடைய முனையிலே ஆணியை வைத்துக் கொண்டு ரத்தம் கிழிப்பதற்கு விதமாக தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள், அப்பாவி இளைஞர்கள், அப்பாவி மாணவர்கள் அடித்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள். மாணவர்கள் போராட்டத்தை, தடியடியை எதிர்கொள்ளுகிறார்கள். காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதன் மூலம் அந்த போராட்ட களத்திலே ஒரு நோயை பரப்புவது, சித்திரவதை செய்வது என்பதை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரே கோரிக்கைதான், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். நேற்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார், நீங்கள் இன்னும் வாய் திறக்காமல் இருந்தால் இது தர்மேந்திர பிரதான் பதவி விலகு என்கிற முழக்கம் மோடியே பதவி விலகு என்கிற முழக்கமாக மாறும் என எச்சரித்திருக்கிறார். நம்முடைய முழக்கமும் பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. மோடியே பதவி விலகு. தமிழ்நாட்டில் போராடும் மாணவர்கள் மீது தடியடியை செய்யாதே, செய்யாதே. தமிழ்நாடு அரசே செய்யாதே, தாவேக அரசே செய்யாதே, ஜோசப் விஜய் அரசே செய்யாதே. தாக்காதே, தாக்காதே. மாணவர்களை, பெண்களை டெல்லி போல் தமிழ்நாட்டிலும் தாக்காதே, தாக்காதே. நிறுத்திடு, நிறுத்திடு. வன்முறை தாக்குதலை நிறுத்திடு, நிறுத்திடு. இது மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடக்கவில்லை. இது ஒரு தோழருடைய வீட்டு வாயிலில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள், எங்களுக்கு இருக்கிற அடிப்படையான சட்ட உரிமை, அந்த அடிப்படையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். காவல்துறை முடிந்தால் ஒத்துழைப்பு கொடுங்கள், இல்லையே ஒதுங்கி நின்று தாராளமாக போராட்டத்தை வேடிக்கை பாருங்கள். அதுதான் சட்டப்படி சரியானதாக இருக்கும். நாங்கள் காவல்துறையினுடைய குடியிருப்புகளுக்குள்ளே வந்து நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கவில்லை, தொடர் போராட்டம் நடக்கவில்லை. இது எங்களுடைய உழைக்கும் மக்கள், மாநகரத்தை துப்புரவு செய்யக்கூடிய சுகாதார பணியாளர்கள் வாழக்கூடிய எங்களுடைய மக்களுடைய வீட்டு வாசலிலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மதுரையிலே ஒரு அழுத்தமான போராட்ட அடையாளத்தை முன்னெடுக்க வேண்டும் என நீட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு இந்த போராட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். இங்கே அமர்வதற்கு அனுமதி தேவையில்லை என நாங்கள் நினைக்கிறோம். இல்ல, நாங்க ஒரு வீட்டு வாசல்ல, எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கோம். சந்திரி இருக்கிறாரு, சந்திரியோட வீட்டு வாசல்ல நடத்திக்கிட்டு இருக்கோம். இது
நீங்க தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைக்கணும். வெல்லட்டும் 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 நீட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு நீட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு நீட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு டெல்லி போராட்ட ஆதரவு டெல்லி போராட்ட ஆதரவு டெல்லி போராட்ட ஆதரவு டெல்லி போராட்ட ஆதரவு தர்மேந்திர பிரதானை பதவி விலக கோரி 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 மோடியே அட்ராசிட்டியை மோடியே அட்ராசிட்டியை காவல்துறை தாக்குதலை காவல்துறை தாக்குதலை ஆயுதப்படை தாக்குதலை ஆயுதப்படை தாக்குதலை காவி குண்டர்கள் தாக்குதலை காவி குண்டர்கள் தாக்குதலை மாணவர்கள் மீது இளைஞர்கள் மீது மாணவர்கள் மீது இளைஞர்கள் மீது பெண்கள் மீது நடத்தப்படும் பெண்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நிறுத்திடு தாக்குதலை நிறுத்திடு தாக்குதலை நிறுத்திடு தாக்குதலை நிறுத்திடு அனுமதியோம் அனுமதியோம் அனுமதியோ அனுமதியோ எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் நடத்துகின்ற போராட்டம் நடத்துகின்ற போராட்டம் வெல்லட்டும் 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 டெல்லி ஜந்தர் மந்தர் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் நீட் எதிர்ப்பு